என்னப்பா நீ டயர்லாம் ஒழுங்கா செக் பண்ண மாட்டியா? சும்மா லேட் ஆச்சு. ஹோட்டல்ல டைம் ஆகுது அண்ணா. வணக்கம் மேடம். ஆமா, எப்படி இருக்கிற? நல்லா இருக்காக்கா, நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறம்மா. நான் ஏரியா பக்கம் வரியா வண்டி எடுத்துன்னு? ஆமா, உனக்கு இல்லாத வண்டியா? என்னம்மா உனக்கு இம்மாம் பெரிய ஃபேன் இருக்குறாங்க போல. விமென்ஸ் ஃபேன் இல்லையேம்மா, எங்க ஊர் தலைமா அது. யார் நினைச்சுக்கிறா? சென்னை தலை. சென்னை தலை வட சென்னையே வித்துட்டு வந்துடும். ஒரு சைடு வந்து கண்டிப்பா நிறைய வலிகளும் இருந்திருக்கும்லக்கா, நிறைய பார்த்துருப்பீங்க. பயங்கர வலிகள் இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா, நான் ஆட்டோல வரும்போதே நிறைய குடிகாரங்களாம் இருக்கேன். டபுள் மீனிங் பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் ரொம்ப அவமானம் ரொம்பலாம் நான் ரொம்ப சந்திச்சிருக்கேன். நான் ரொம்ப சொல்லக்கூடாது, நான் ரொம்ப பேசியிருக்காங்க. அதுமாரி கஸ்டமர் இன்னைக்கு ஏற்றிட்டு போகிறாங்க, மறுநாள் ஃபோன் பண்ணி வரியா அன்றைக்கி இறக்கி விட்டிய வாங்க சவாரி இது கூப்பிட்றீங்க அப்படி கூட மாட்டாங்க. வரியாம்மா, அந்த இடத்துக்கு தான்ம்மா, எவ்வளோ வேணாலும் கொடுக்குறம்மா, வா நீ வந்தால் போதும் அப்படின்னு டபுள் மீட்டிங்காக பேசலாம். ஆமாம், ரொம்ப அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இதுதான் எனக்கு என்னை வளர்த்தது. ஆமாம், எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் +1 படிக்கிறா. சின்ன வயசுலேருந்து ஓட்டுறேன். அவளை உட்கார வச்சு நான் அதான் சொல்வேன், அம்மா நான் கஷ்டப்பட்டேன், நீ கஷ்டப்படக்கூடாது, வாழ்க்கையில் நீ சாதிக்கணும், ஆட்டோ ஓட்டி என் பொண்ணு நீ பெரிய லெவலில் இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அவள் அதுதான் சொல்வாள், படி டாக்டர் படிக்கணுன்றா, நீ எது வேணாலும் படி, அம்மாவால் முடிஞ்சது நான் உன்னை படிக்க வைக்கிறேன், ஆனால் என் தொழிலை மட்டும் நீ எடுக்காத, கற்றுக்கோ, வண்டி ஓட்டுறது எப்படி ஓட்டுறதுன்னு கற்றுக்கோ, நம்ம உனக்கு சின்ன வயசுலேயே கற்றுறேன். ஏன்னா நாளைக்கு நான் எனக்கு உடம்பு முடியாமல் நான் பத்துக்கலாம், டக்குன்னு ஆட்டோ எடுத்து யாரோட தயவு நிற்கக்கூடாது, ஐயோ ஆம்புலன்ஸை கூப்பிடலாமா, ஐயோ அந்த அண்ணனை கூப்பிடலாமான்னு, நீ ஓட்டு வண்டியை, என்னை தூக்கின்னு ஓட்டின்னு போ, வேறு யாருக்கன்னா நீ போட்டுன்னு தூக்கின்னு ஓட்டின்னு போ அப்படின்ட்டு தைரியத்தை கொடுத்து தான் என் பொண்ணை வச்சுருக்கேன். அந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட்டுருக்கேன். ஆக்சுவலி நான் டிரான்ஜெண்டர் மேம். அப்போ நான் ஒர்க் பண்ணும்போது நான் பாயாக தான் இருந்தேன். அப்போ நான் உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் நான் சேஞ்ச் ஆகிட்ட பிறகு திரும்பி சினிமாவில் நிறைய இடத்துல வேலை கேட்டேன், வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் இந்த டிரைவர் இதுக்கு வந்தது. அப்புறம் பியூட்டிஷியன் படிச்சிருக்கேன், பியூட்டிஷியனும் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கே கூட மெசேஜ் பண்ணேன், அது நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. அக்கா நான் இப்போ இப்படி இருக்கேன்க்கா, எனக்கு வேலை ஏதாவது கிடைக்குமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே கூட ஒரு வாட்டி மெசேஜ்லாம் கூட நான் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து டிபியில் அம்மா அண்ணன் நீங்கள் இது ஃபாரின் போன மாதிரி ஒரு டிபி வச்சுருந்தீங்க. உங்கள் நம்பர் நான் எப்படியோ எடுத்து கேட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுதான் மேம். சாரிம்மா, எனக்கு சத்தியமாக தெரியல. பட் யூ ஷுட் பி வெரி ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப். நான் வந்து ப்ரௌடாக இருக்கேன் மேம். நீங்கள் அப்போ எப்படி இருந்தீங்களோ அது வரைக்கும் நீங்கள் இப்படியே தான் இருக்கீங்க.